திருஷா, ஒரு குடும்பத்தை கலைக்கிறிய பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பாவம் தானே. அவங்க போய் தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இத்தனை வருஷமாக அவங்க கூட தானே வாழ்ந்தாங்க. அவங்க பாவம் இல்லையா? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ நல்ல மாதிரியாக இருக்கு. எதுக்கு விஜய் கூட சுற்றின்னு இருக்க? அவரும் முதலமைச்சராக ஆகிட்டார். ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு பேட்டி கொடு. எதுக்கும் இல்லாத பாவம். அந்த அவங்க வேற அவங்க பொண்டாட்டி வேறு பாவம். அவங்க போய் பிள்ளைங்களோட இருக்கிறாங்க. பாவம் தானே. அந்த என்னுடைய அருமை எங்களுக்கு தெரியும். வீட்டுக்காரர் வேறு ஒருத்தவங்கள வச்சுனாக்கா எந்த கஷ்டம்னு எனக்கு தெரியும். விட்டு கொடுக்க முடியாது. ஏதோ சாப்பாட்டை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், வீட்டுக்காரை விட்டு கொடுக்க முடியாது. நீ அவரை விட்டு வேலைக்கு போய் இடையிட்டு போங்க. நீ அவங்க போய் வேறு கல்யாணம் பண்ண இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லணும். எங்கே போனாலும் கூடயே வர கூடயே போகிற மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லு. அவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ட்டு. ஏன் நானும் ஒரு ஃப்ரெண்டு தான், ஒரு முறை அவருடைய ரசிகர் தான். அப்போலேருந்து நான் ஒரு நாளைக்குலேருந்து ஒரு படம் விடாமல் பார்ப்பேன். நான் அவர் விஜயோட ஃப்ரெண்ட் தான். நான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா? குடும்பத்தை வாழ வை. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இட்டுன்னு வந்து சேரு. அவருக்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் பசங்கள்லாம் விட்டு இருக்கிறதுக்கு. 2 பேரையும் வாழ வச்சு அதை வந்து நல்ல பேர் வாங்க. அவங்க இட்டுன்னு வந்து அவங்கள சேர்த்து வை. எதுக்கு அவர் கூட எந்த இடமும் சுற்றி நேர்றீங்க மாட்டுக்குன்னு? பாவம் தானே. அவங்க எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்து 2 பிள்ளை பெற்றவர்காக கடைசி வரைக்கும் வாழணும்னு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். எவ்வளோ மன வருத்தம் இருக்கும் தனியாக வாழறது. நீ போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அவர் கூட அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து போடுற. ஃப்ரெண்டாக கூட இரு. ஆனால் நான் சொல்லணும்ல. எதுக்கும் இல்லாத அவங்க குடும்பத்தை வீணாக்கி வச்சுக்கிறியே. உனக்கு நீ இருக்கிற அழகுக்கு நிறையா பொண்ணு இப்போ மாப்பிள்ளை கிடைக்காங்க. அம்மாவை மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிப்போ. உன் மேலாம் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன். திருஷா வந்து படம் சூப்பராக இருக்குன்ட்டு விஜய் சாரை விட்டுட்டு நீ போங்க. அவர் நல்ல மாதிரியாக இருக்கட்டும். அவர் ஆட்சி நடத்தட்டும் தமிழகத்துக்காக. அவர் மக்களினுடைய முதலமைச்சர். நீ வந்து கொஞ்சம் ஒதுங்கி. அவர் மக்களுக்காக சேவை செய்ய வந்துடுறாரு. அவர் வந்து தொல்லை பண்ணாத. அவர் நல்ல மாதிரியாக இருக்கட்டும். 100 வயசு இருக்கட்டும். விஜயோட ஃபேன். அவர் நல்ல முறையாக வாழ விடு. அவங்க பொண்டாட்டி குடும்பத்தோடு வாழ விடு. மக்கள் எல்லாம் அதான் எதிர்பார்க்குறாங்க. நீ எதிர்பார்க்குறத நீ நிறைவேற்றிட்டு நல்ல பேர் வாங்கிக்க. சரி, பாய், வச்சிடுறேன்.